ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு தருணத்துக்காக தான் நிறைய பிக் பாஸ் ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பார்வோட ஹேட்டர்ஸ்மே இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, பார்வோ பொறுத்தவரை கண்டென்ட்டுக்காக தான் காதல் பண்றா அப்படிங்கிற மாதிரி பல ரூமரை கிளப்பி விட்டுருந்தாங்க. ஆனா உண்மையாவே பார்வுக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்கு காதல் அப்படிங்கிற ஒண்ணு தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. இந்த சீசனை பொறுத்தவரை முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கண்டென்ட் கொடுக்கறது அப்படின்னா அது பார்வு மட்டும்தான். பாரு இல்லாத ஒரு கண்டென்ட்டே கிடையாது. அது பாசிட்டிவோ நெகட்டிவோ பாரு இல்லனா இந்த சீசனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீசன் போயிட்டு இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த சீசன் போட்டியாளர்கள்ல சில பேர் எந்த ஒரு திறமையுமே இல்லாம பிஆர் மட்டுமே நம்பி பொழப்ப நடத்திட்டு இருக்காங்க. அந்த பிஆர் கும்பலை பொறுத்தவரை எப்படியாவது பார்வை காலி பண்ணாதான் ரெண்டாவது இடத்துக்காவது தங்களோட பிஆர் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்காகவே பார்வை பத்தி தப்பா பேசுறது மட்டுமே முழு நேர வேலையா வச்சிருக்காங்க. அவங்களை பொறுத்தவரை பார்வோட அம்மா என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு தருணம் இன்னைக்கான எபிசோட்ல நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, பார்வோட அம்மா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. கண்டிப்பா பார்வ அம்மா என்னெல்லாம் பேச போறாங்க அப்படிங்கறத நினைச்சு கமருதீன் ரொம்பவே பயத்துல இருந்தார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க தான் செஞ்சிருந்தோம். என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பார்வோட அம்மாவை பார்த்த உடனே கமருதீன் கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அந்த இடத்துல பார்வோட அம்மா உன்னோட தொழில நீ ஜெயிக்கணும், சூப்பரா வரணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துறாங்க. பக்கத்துல இருக்கிற பாரு ஹீரோவா வரணும் அப்படிங்கிறது தான் கமருதீனோட ஆசை அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த இடத்துல பார்வோட அம்மாவை பொறுத்தவரை என்ன பெரிய ஹீரோ, விழுமயத்துல ஹீரோவா இருந்தா சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு கமருதீன் விழுமயம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு பார்வோட அம்மாவை பொறுத்தவரை நம்பினவங்கள கைவிடாம இருக்கிறது தான் ஒரு ஹீரோவுக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு விளக்கத்தெல்லாம் கொடுக்குறாங்க. இவங்க இப்படி விளக்கத்தை கொடுத்த உடனே அந்த சைடு இருக்கிற அன்பு கேங்ல இருக்கிற கனியா இருக்கட்டும் இல்லனா விக்ரமா இருக்கட்டும் திருன்னு முழிக்கிறாங்க. என்னடா பார்வை திட்டி தீப்பாங்கன்னு பார்த்தா பார்வோட காதலுக்கு ஓகே சொல்றாங்களா பார்வோட அம்மா அப்படிங்கிற அளவுக்கு விக்ரம் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. பார்வை பொறுத்தவரை பாத்தீங்களாமா விக்ரம பொறுத்தவரை வக்கரத்தோட பாத்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்றாங்க. அந்த இடத்துல கமருதீன் இந்த வீடு எனக்கு நிறையவே கத்து கொடுத்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கும் பார்வோட அம்மாவை பொறுத்தவரை அதுல எது நல்லது அப்படிங்கறத உரசி பார்த்து தேர்வு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. இது யாருக்காக சொன்னாங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆமாங்க, பலூனக்காவை போட்டு பொளந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அரோராவை பொறுத்தவரை வினோத் கமருதீன் இவங்க ரெண்டு பேருமே என்னோட உயிர் நண்பர்கள், என்னோட செல்ல குட்டிகள் அப்படிங்கிற மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் கமருதீன் வினோத் இந்த ரெண்டு பேரோட பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பல இடங்கள்ல அரோரா சதி வேலைகள் பண்ணியிருக்காங்க. அன்புgang கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இவங்களை பத்தி தவறான பல வார்த்தைகள் பேசியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பார்வமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அந்த வகையில கமருதீனுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. எப்பா உங்ககிட்ட நிறைய பேர் நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க, யாரு நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நீ தான் இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் பார்வோட அம்மாவை பொறுத்தவரை டீச்சர் கண்டிப்பா எல்லாருக்குமே நல்ல கிளாஸ் எடுப்பாங்க. என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த சீசனை பொறுத்தவரை ஃபேமிலி ரவுண்ட்ல எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு ஃபேமிலி அப்படின்னா திவ்யாவோட ஃபேமிலியை சொல்லுவேன் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, மீது எல்லாருமே யாரை பார்க்க வந்திருக்காங்களோ அவங்களோட கேம்ல அவங்க என்னெல்லாம் தவறுகள் பண்றாங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட சொல்றாங்க. அது வினோத்தோட மனைவியா இருக்கட்டும், வினோத் நீ கோவப்படாத, வார்த்தை விடாத அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் பிரஜினுமே சாண்ட்ராவுக்கு நிறையவே அட்வைஸ் கொடுத்திருந்தாரு. உன்னை பொறுத்தவரை பல விஷயங்களை கொஞ்சம் புரிஞ்சிக்காம வார்த்தை விடுற, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பேசு, கேமை புரிஞ்சு விளையாடு, நீ போன வாரம் நடந்துகிட்டது எல்லாமே தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பல அட்வைஸ் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி தான் சபரியோட அம்மாவை பொறுத்தவரை ஏன்டா இப்படி இருக்க, நீ இப்படி பட்டவனே கிடையாது, ரொம்பவே ஜாலியானவன் தானே, ஜாலியாவே இரு, அடுத்தவங்க காலை வாரி விட்டு தான் ஜெயிக்கணும் அப்படின்னா அப்படி ஒரு வெற்றியே தேவை கிடையாது, என்னோட மகன் நல்லவனா மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சபரியோட அம்மாவை பொறுத்தவரை சபரிக்கு நிறையவே அட்வைஸ் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி அமித்தோட மனைவியை பொறுத்தவரை அமித் உன்னை பொறுத்தவரை உன்னோட கேமை நீ ஆடு, மத்தவங்களுக்காக சப்போர்ட் பண்றதை விட்டுட்டு உன்னோட கேம்ல போக்கஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பல அட்வைஸ் கொடுத்திருந்தாங்க. அதே நேரத்தில் திவ்யாவோட ஃபேமிலி மட்டும்தான் முழுக்க பாரு மேல வன்மத்தை கொட்டுறதுக்காகவே இந்த ரவுண்டை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம போட்டியாளர்கள் எல்லாருமே திவ்யாவோட அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேருக்கும் மரியாதை செலுத்துற விதமா கால் எல்லாம் விழுந்திருந்தாங்க. அதை கூட இவங்க அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்ககிட்ட நிறைய பேர் சண்டை போட்டிருக்காங்க, அதை நாங்க கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்க காலில் விழுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அதையே அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம திவ்யாவோட அம்மா அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீ கோவப்படு, சண்டை போடு, பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிட்டே இரு, எப்படியாவது கப்பு ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. என்னம்மா திவ்யாவை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேமே ஆடல, அவங்களுக்கு யாருக்கிட்டையும் டைரக்டா பேசுறதுக்கு தைரியமே கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் இதுவரைய தனியா ஹேண்டில் பண்ணதே கிடையாது, யாருக்கிட்டையாவது வாய் கொடுத்து மாட்டிப்பாங்க, அதுக்கப்புறமா எனக்காக யாருமே பேச வரல அப்படிங்கிற மாதிரி எல்லார் மேலையும் பழிய போடுவாங்க. அதே நேரத்தில் வேற யாராவது ரெண்டு பேர் சண்டை போட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இந்த அம்மாவை பொறுத்தவரை காட்டு கத்தி எதிரில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுட்டான் அப்படின்னா அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு பெரிய பிரச்சனை ஆக்குவாங்க. இப்படி ஒரு கேவலமான கேமை தான் திவ்யா ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை பார்வோட அம்மா யாருக்கு என்னென்ன அட்வைஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கலாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை இந்த ப்ரோமோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல
மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.